அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இனிமேலும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையோ அல்லது என்னையோ சிறையில் உங்களால் அடைக்கவே முடியாது அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவேசமாக பேசியிருக்காரு. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே சரி, சீமானும் சரி, ஏகப்பட்ட முறை சிறைக்கும் நீதிமன்றத்துக்கும் போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்க பிற கட்சிகளை விட நாம் தமிழ் கட்சி மேல மட்டும்தான் அதிகமான வழக்குகள் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொன்னாலே அவங்கள அடக்கிறதுல மட்டுமே ரொம்ப குறியாக இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாம் தமிழ் கட்சி அப்படின்றது ஒரு அரசியல் கட்சி மாதிரி இல்லாம ஒரு புரட்சிகர இயக்கமாக செயல்படுற ஒரு காரணத்தினாலேயே எல்லா நிகழ்வுகளிலுமே அரசாங்கத்தை எதிர்த்து கேட்கக்கூடிய இடத்துல இவங்க இருக்க காரணத்தினால இந்த கட்சியை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுல ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் அதிகமான ஈடுபாடு காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தற்போது நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறின பிறகு உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னா, இனிமே நாம் தமிழ் கட்சியுடைய போராட்டம், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்ற எல்லா விஷயத்திற்குமே காவல்துறை அனுமதி தர்றோம், அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடக்கூடாது அப்படின்றத ஆனந்த் வெங்கடேஷோடைய அழுத்தத்தினால நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்னதான் திமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அரசாங்கம் அப்படின்றது ஒரு நபர் கிடையாது அப்படின்னு ஒரு துறையில ஒரு நேர்மையான அதிகாரி இருந்தாலே போதும் அந்த துறையை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றதுக்கு ஆனந்த் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்துட்டு இருக்காரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் தேசியவாதிகளுக்கும் சீமானுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஒருதலை பட்சமாக இல்லாம எது நேர்மையான விஷயமோ, எது நடுநிலையாக இருக்குமோ அதை மட்டுமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்க காரணத்தினால நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷ் மேல ஒரு பெரிய மரியாதையை வச்சு எல்லா இடங்களிலுமே அவருக்கு மரியாதை தரும் நிமித்தமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க தற்போது சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல பாத்தீங்கன்னா, இத்தனை நாள் எங்களை நீங்க அடக்கிட்டீங்க, இத்தனை நாள் சிறையில போட்டுட்டீங்க, இனிமே உங்களால காரணம் இல்லாம எங்களை கைது பண்ணவோ, காரணம் இல்லாம எங்க மேல வழக்கு போடவோ நீதிமன்றத்துல நேர்ல தான் நின்னாகணும் அப்படின்னு எங்களை ஒருபோதும் கட்டாயப்படுத்த முடியாது. இதுக்கு நாங்க ரொம்பவே பெருமைப்படுறோம். இந்த எல்லா விஷயங்களுக்குமே நான் நம்பின என்னோட தமிழ் மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே நன்றி சொல்லியிருக்காரு. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான், இன்னும் என்னுடைய வாக்காளர்கள் போக போக குவிந்துட்டே தான் இருப்பாங்க அப்படின்னும், 18 வயது நிரம்பி ஒருத்தன் புதுசா ஓட்டு போட போறான் அப்படின்னா நிச்சயமாக என்னால நெஞ்சு தட்டி சொல்ல முடியும், நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு போடுவான் அப்படின்றத ரொம்பவே பகிரங்கமாக பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. மேலும் இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, உண்மையிலேயே இனிமே நாம் தமிழ் கட்சியை உங்களால் அடக்க முடியுமா முடியாதா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.